ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் அந்த கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டெஃபினிஷன் ஆஃப் ஐசோகுவான்ஸ், அதாவது சம அளவு உற்பத்தி கோட்டினுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு பெர்கூஷன் and isoquants is a curve showing all possible combinations of input physically capable of producing a given level of output அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெர்கூஷன் அப்படின்றது வந்து சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது சாத்தியமான கலவைன்னா என்னதுன்னா, ஒரு பொருளை தயார் பண்ணுறோமா, அதற்கு என்ன கச்சா பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ அந்த கலவையை பயன்படுத்தி குறிப்பிட்ட பரும அளவு உற்பத்தி வெளியீட்டினை பெறுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காட்டன் இருக்குது இல்லையா, அப்போ காட்டன் 1 கிலோ காட்டன் வந்து பருத்தியை வாங்கி அதை நூற்பாலையில் ஆடையாக மாற்றி வெளிவரக்கூடிய அளவு, அந்த உற்பத்தி வெளியீடு, அதை பெறுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் கீழே ஒரு டயக்ராம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் பாருங்கள், அதுக்கு மேலே அந்த டயக்ராமுக்கு மேலே வந்து ஐசோகுவான்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன், அந்த அசம்ஷனை பார்த்துட்டு பார்க்கலாம். அதாவது சம அளவு உற்பத்தி கோடுகள் வந்து என்னென்ன எடுகோள்களை வந்து அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அஸ்யூம்ஸ் தட் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அ கமாடிட்டி. அதாவது உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது 2 உற்பத்தி காரணிகளை மட்டுமே பயன்படுத்தப்படுவது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி டிவைடட். உற்பத்தி காரணிகளுடைய சிறு பகுதிகளாக என்னது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி டிவைடட், சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட இயலும், இன்டு ஸ்மால் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி டெக்னிக்கல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துவது வந்து நிலையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், த சப்ஸ்டிடியூஷன் பிட்வீன் த 2 ஃபேக்டர்ஸ் இஸ் டெக்னிக்கலி possible, that is production function is of variable proportion type rather than fixed proportion அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது 2 காரணிகளையும் என்னது மாற்றி அமைத்துக்கொள்ளலாம். ஏதாவது 2 காரணி எடுத்துக்கலாம், அதில் 2யுமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி அமைத்து கொள்ளலாம். உற்பத்தி சார்பானது மாறும் விகித விளைவு அடிப்படையில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Under the given technique, factors of production can be used with maximum efficiency. அதாவது உற்பத்தி முறையில் உற்பத்தி காரணிகளை அதிகபட்ச திறமையோடு பயன்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஐசோகான்ஸ் செட்டில்டு, அதாவது லெட் சப்போஸ் தட் ஆர் 2 ஃபேக்டர்ஸ் நேம்லி லேபர் அண்ட் கேபிட்டல். இந்த காரணின்னு சொல்கிறோம்ல, 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, அதில் லேபர் அண்ட் கேபிட்டல் 2 காரணி எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஐசோகுவான்ஸ் செட்டில் ஷோஸ் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 2 இன்புட் தட் ஈல்டு த சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் இட் கிவன் பிலோ. அதாவது சம அளவு கோடு அட்டவணையின் மூலமாக இரு உற்பத்தி காரணிகளை பல்வேறு கலவைகளை பயன்படுத்தி ஒரே அளவு என்ன செய்கிறது, உற்பத்தியினை செய்வது அப்படின்றாங்க. அப்போ இந்த இதில் பாருங்கள், காம்பினேஷன்ஸ், அதாவது உற்பத்தி கலவை அப்படின்னு சொல்லும்போது A to E வரை எடுத்திருக்காங்க. யூனிட்ஸ் ஆஃப் லேபர், உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை. அப்போ யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல், மூலதனத்தின் அலகு எவ்வளவு வந்து. அவுட்புட் ஆஃப் கிளாத், மீட்டர்ஸில் வந்து துணியின் உற்பத்தி அளவு. இப்போ பாருங்கள், உற்பத்தி கலவை ஏ அதை எடுக்கும்போது யூனிட்ஸ் ஆஃப் லேபர்னு சொல்லும்போது 2 லேபர்ஸ் இருக்காங்க, 2 லேபர்ஸ். அப்போ யூனிட் ஆஃப் கேபிட்டல், மூலதனம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரை பயன்படுத்தி கேபிட்டல் வந்து என்ன செய்யுது, மூலதனம் வந்து அதிகமாக இருக்குது, 30 யூனிட் இருக்குது. அப்போ அவுட்புட் வந்து அந்த 2 பேரை பயன்படுத்தி மூலதனம் அதிகமாக பயன்படுத்தி செய்யும்போது 400 மீட்டர் கிளாத் கிடைக்கிது. அதே சமயத்தில்
உற்பத்தி கலவை பி அதில் யூனிட்ஸ் ஆஃப் லேபர் 4 பேர் அதிகப்படுத்துகிறாங்க. உழைப்பாளர்கள் வந்து 4 பேர் அதிகப்படுத்தும் பொழுது யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மூலதனம் குறையுது, 22 தான் இருக்குது. அப்போ அவுட்புட் ஆஃப் கிளாத் வந்து எவ்வளோ வருது, அதே 400 மீட்ரு. அப்போ இந்த மாதிரி ஏபிசிடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மூலதனம் குறைந்து கொண்டே வருது. அப்போ அவுட்புட் ஆஃப் கிளாத் வந்து கான்ஸ்டன்ட், எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் கிடைக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த அட்டவணைப்படி உழைப்பு மற்றும் மூலதனத்தின் 5 இணைப்பு கலவை இருக்குல்ல, ஒரே அளவிலான உற்பத்தியை தருகிறது. என்னதான் யூனிட்ஸ் ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் ஆனாலும், யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மூலதனம் குறைந்தாலும், நமக்கு வெளியீடு அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஒரே மாதிரியான 400 மீட்டர்ஸ் கிளாத் தான் வந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சம அளவு உற்பத்தி ஐசோகுவான்ஸ் மேப் அப்படின்னு சொல்லும்போது, an isocons map has different isocons curve அப்படின்னு சொல்லும்போது an equal product curve represents all those combinations of two input which are capable of producing the same level of output. An isoproduct curve can be drawn with the help of isocon scheduled. அதாவது 2 உற்பத்தி காரணிகளான உழைப்பு, மூலதனம், இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அதில் சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லும்போது இரு உற்பத்தி காரணிகளை பல்வேறு கலவைகளை பயன்படுத்தி ஒரே அளவு உற்பத்தி செய்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறாத அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் லேபர், எக்ஸ் ஆக்சிஸில் கேபிட்டல். அப்போ லேபர் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. கேபிட்டல் என்ன செய்யுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து கீழே 30 இருக்குது, அப்புறம் 22, 16, 12, 10. அப்போ இது என்ன செஞ்சிட்ருக்கு, கேபிட்டல் வந்து குறைந்து கொண்டே இருக்குது, லேபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் என்னது, நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படின்றது ஒரு சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோகுவான்ஸ் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சம அளவு உற்பத்தி கோட்டு வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா has different isoquants represent the different combinations of factors of production yielding the different level of output. In simple term, an isoquant map is a family of isoquants. In other words, if more than one isoquant is drawn in a diagram, it's a called isoquant map. சம அளவு உற்பத்தி கோட்டு வரைபடம் அப்படின்றது வந்து உற்பத்தி காரணிகளின் பல்வேறு சம அளவு உற்பத்தி கோடுகளுடைய தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சமநோக்கு வளைகோடும் வேறுபட்ட உற்பத்தியை கொண்டவை, ஒன்று ஒவ்வொரு மாதிரியான உற்பத்தியை கொண்டவை. அப்போ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சமநோக்கு கோடு அப்படின்னு சொல்லும்போது வேறு வகையில் கூறணும் அப்படின்னா, ஒரு வரைபடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சம அளவு உற்பத்தி கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது சம அளவு உற்பத்தி கோடு, அதுதான் ஐசோகான்ஸ். ஒரே ஒரு வரைபடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கா, 4 கர்வ் இருக்குது. ஐசோகான்ஸ் 1, ஐசோகான்ஸ் 2, ஐசோகான் 3, ஐசோகான் 4. இது பார்த்திங்க அப்படின்னா இதே தான். மேலே டயக்ராம் கொடுத்தாங்களா, லேபரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது கேபிட்டல் என்ன செஞ்சிட்ருக்கு, ஐசோ 4, 3, 2, 1 அப்படின்னு கேபிட்டல் என்னது இன்க்ரீஸிங் லெவல்லேருந்து டிக்ரீஸிங் லெவலில் வந்துட்டுருக்கு. லேபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உழைப்பாளர்களுடைய யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது என்ன செய்யுது, வெவ்வேறு மாதிரியான வேறு, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சம அளவு உற்பத்தி கோடுகள் ஒரு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சம அளவு உற்பத்தி கோடு, ஐசோகுவான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. the properties of isoquant curve. அப்போ அந்த ஐசோகுவான்ஸ் கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டயக்ராமில் டயக்ராம் 3.5 அதில் ஒய் ஆக்சிஸில் வந்து கேபிட்டல் எடுத்திருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் லேபர் எடுத்திருக்காங்க. அதில் பாருங்கள் மேலே வந்து கீழே வந்து L3, L2, L3, L5 இருக்குது. மேலே பாருங்கள் K5, K4, K3 அண்ட் K2. இப்போ பாருங்கள் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது
அதிகமான கேபிட்டல் K5 மூலதனம் அதிகமாக இருக்குது. ஆனால் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது குறைவான லேபர். அப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லேபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது L3 அப்போ கேபிட்டல் K4 மூலதனம் என்ன செஞ்சிட்ருக்கு குறைவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கா அடுத்து L5 அதிகமான யூனிட்ஸ் ஆஃப் லேபரை பயன்படுத்தும் போது மூலதனம் அப்படின்னு சொல்லும்போது K2 வந்து வந்துடுது. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த BCD இது மூணுமே பாருங்கள் அதிக அளவு உழைப்பாளர்களை வந்து வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் K5 அப்படின்றது வந்து அதிக மூலதனத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் K4 K3 K2 அப்படின்றது வந்து குறைந்த அளவு மூலதனம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து வந்து இப்போ பாருங்கள் K5AL2 இந்த இது இருக்குது இல்லையா, அது வந்து மேலிருந்து கீழாகவும் அதாவது குறைந்த அளவு உழைப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அதிக மூலதனத்தை யூஸ் பண்ணி குறைந்த அளவு உழைப்பை வந்து பயன்படுத்தி அதிக அளவு மூலதனம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஐசோகுவான்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அதில் வந்து விளக்கியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஐசோகுவான் கர்வ் ஹாஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப், அதாவது சம அளவு உற்பத்தி கோடுகள் எப்போவுமே வந்து எதிர்மறையான சரிவை கொண்டிருக்கும். அதான் இப்போ நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் டு த ஆரிஜின், அதாவது அதனுடைய ஆரம்பம் தோற்றுவாய் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா குவிந்து காணப்படும். இந்த தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது they explain the concept of diminishing marginal rate of technical substitution அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்டராக்ஷன் ஆஃப் ஐசோகுவான்ஸ் கர்வ், அதாவது சம உற்பத்தி கோடு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஐசோகுவான்ஸில் வந்து என்ன செய்யாது, இன்னொரு கோடு வந்து மற்ற கோடை வந்து கிராஸ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானதாக வெட்டி கொள்ள இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன், அதாவது இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு விதம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள் டெமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், அதாவது டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன், அதாவது மூலதனம் அப்போ வந்து குறைவது. இது பாருங்கள் கான்ஸ்டன்ட் MRTS உழைப்பாளர்கள், அப்போ இது என்னது மாறாதது கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் MRTS, அப்போ கீழே வந்து லேபர்ஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து கேபிட்டல், அப்போ இது என்ன அப்படின்னா வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் படம் என்னது உட்குழிந்து காணப்படுது பாருங்கள் கர்வ், அப்போ குறைந்து கொண்டே செல்வது. இது வந்து என்னது வெளிக்குவிந்து காணப்படுது. அப்போ லாஸ்ட் அது வந்து இன்க்ரீஸிங், நடுவில் உள்ளது கான்ஸ்டன்ட். எப்போவுமே வந்து என்ன முரண்பாடானாலும் சரி இது மாறவே மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இன்டர்செக்ஷன் ஐசோகுவான்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லும்போது சம உற்பத்தி வளைகோடு அப்படின்றது வந்து ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்பர் ஐசோகுவான்ஸ் கர்வ் ரெப்ரசன்ட்ஸ்